ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. ஆடகமதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. தருமபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். நம்முடைய பெரிய புராண சிந்தனைக்கு நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் அருளாசி வழங்கி இருக்கின்றார்கள். அதை அனைவரும் கேட்டு மகிழுங்கள். அடியார் பெருமை சொல்லவும் பெரிதே. அடியார்களினுடைய வரலாற்றினை விளக்கமாக சொல்ல இருப்பது அறிந்து மகிழ்ச்சி. தொடர்ந்து தம்முடைய பணி சிறக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாதன் திருவருளை சிந்தித்து ஆசீர்வதிக்கின்றோம். சொல்லுவது அரியேன் வாழி தோற்றிய தோற்றம் போற்றி, வல்லை வந்தார்லி என்னை வழி தொண்டு கொண்டாய் போற்றி, எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கருள் செய்தாய் போற்றி, தில்லை அம்பலத்துள்ளாடும் சேவடி போற்றி என்னை. நம்முடைய பெரிய புராண சிந்தனைக்கு அருளாசி வழங்கிய ஸ்ரீல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் தருமபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மீண்டும் மனமொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். இந்த பெரிய புராண சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விக்கிரமசிங்கபுரத்தை சார்ந்த சுப்பிரமணியன் ஐயா, அவருடைய துணைவியார் ரேவதி அம்மையார் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசிவம் நடராஜன் ஐயா மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் தடுத்தாட்கொண்ட புராணத்தில் இருக்கின்றோம். இறைவனுடைய திருவாக்கிற்கு இணங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூருக்கு வந்து, அந்த திருவாரூர் பெருமான் எம்மையும் ஆழ்வரோ கேளீர்னு பதிகம் பாடி ஆலயத்திற்குள் சென்று பெருமான் மீது மீண்டும் பதிகங்கள் பாடி அங்கே தங்கி இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அதற்கு முன்னதாக அந்த கைலாயத்தில் இருந்த கமலினி அணிந்திதியார் என்ற அந்த இரண்டு சேடிமாரில் ஒரு அம்மையாராகிய கமலினி அம்மையார் இந்த திருவாரூரில் உருத்திர கணிகையர் குலத்தில் பதியிலார் குலத்தில் இங்கே அவர்கள் தோன்றி அவர்கள் பேரழகோடு அந்த ஆரூர் பெருமான் மீது பக்தியும் அந்த கமலாம்பிகை மீது பக்தியும் கொண்டு வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்கள் தினந்தோறும் கோயிலுக்கு செல்வார்கள். அப்படி ஒரு நாள் அவர்கள் கோவிலுக்கு செல்கின்றார்கள் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி பறவை நாச்சியார், அந்த கமலினி அம்மையாருக்கு திருவாரூரில் அவருக்கு பறவை நாச்சியார் என்ற பெயரில் அவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்கள் இப்பொழுது திருவாரூர் பெருமானை தரிசனம் செய்ய ஆலயத்திற்கு வருகின்றார்கள் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி செந்துருத்திப்பண், மதியமாவதி ராகம்,
ஒரு வரியை 2 தடவை பாடுறேன். 2வது தடவை பாடும்போது கூட அதை சேர்ந்து பாடி பழகிக் கொள்ளுங்கள். புற்றிடம் விரும்பினாரே போற்றினர் தொழுது செல்வார். புற்றிடம் விரும்பினாரே போற்றினர் தொழுது செல்வார். சுற்றிய பரிசனங்கள் சூழ ஆளுடைய நம்பி. சுற்றிய பரிசனங்கள் சூழ ஆளுடைய நம்பி. நற்பெரும் பான்மை கூட்ட நகை பொதிந்து இலங்கு செவ்வாய். நற்பெரும் பான்மை கூட்ட நகை பொதிந்து இலங்கு செவ்வாய். விற்புரை நுதலில் வேர்க்கண் விளங்கிழை அவரை கண்டார். வில்புரை நுதலில் வேர்க்கண் விளங்கிழை அவரை கண்டார். புற்றிடம் விரும்பினாரை, அந்த புற்றையே தான் வசிக்கக்கூடிய இடமாக விரும்பி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆரூர் பெருமான். அந்த ஆரூர் பெருமானை போற்றினர் தொழுது செல்வார். அந்த ஆரூர் பெருமானை போற்றி வணங்குவதற்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அந்த நேரத்தில் ஆலயத்திற்கு வருகின்றார்கள். இறைவனுடைய அந்த கூட்டுவித்தல் 2 பேரையும் ஒன்றாக சேர்த்து வைப்பதற்காக 2 பேரும் ஒன்று போல அந்த ஆலயத்திற்கு வருகின்றார்கள். அந்த புற்றிடம் விரும்பி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆரூர் பெருமானை போற்றுவதற்காக அந்த பெருமானை தொழுது செல்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த பெருமானை வணங்குவதற்காக சுற்றிய பரிசனங்கள் சூழ, சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சிவனடியார்கள் பரிசனங்கள் எல்லாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சூழ்ந்து வர அந்த ஆளுடைய நம்பி, அந்த ஆளுடைய நம்பியாகிய அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரும் இப்பொழுது ஆலயத்திற்கு வருகின்றார். நற்பெரும் பான்மை கூட்ட, பான்மை அப்படின்னா விதி ஊழ் இதெல்லாம் அதற்கு பொருந்தும். அதுலேயும் நல்ல விதமான ஒரு உயர்ந்த விதி இப்பொழுது கூட்டுவிக்கிறது. அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் பறவை நாச்சியாரையும் அந்த ஒன்று சேர்த்து வைக்கக்கூடிய அந்த நல்ல விதி, அது இப்பொழுது அந்த விதி இப்பொழுது கூட்டி வைக்கின்றது. அதான் நற்பெரும் பான்மை. பான்மைனா விதின்னு ஒரு அர்த்தம், ஊழ்வினை. அது நல்லது, நல் அப்படின்னு நல்ல விதி. ஏன்னா விதி தீய விதியாகவும் சில இது இருக்கும். இது நல்ல விதி. அது பெரும்னா உயர்ந்த, நல்ல உயர்ந்த அந்த விதியானது, அந்த ஊழ்வினையானது இப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் பறவையாருக்கும் கூட்டி வைக்கிறது. நகை பொதிந்து இலங்கு செவ்வாய். அந்த பறவை நாச்சியார் எப்படி இருக்கின்றார்கள்? அவர்களுடைய சிவந்த வாயில் சிரிப்பு இருக்கின்றது. நகைனா சிரிப்புன்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். அது ஆனா இங்க பொதிந்து இலங்கு, அந்த சிவந்த வாய்க்குள் சிரிப்பு. ஏன்னா சுவாமியை பார்க்க போறாங்க அந்த அம்மா, அதனால ஒரு மகிழ்ச்சி, அப்படியும் எடுத்துக்கிடலாம். நகைனா பல் அப்படின்னுட்டு அர்த்தம் எடுத்து அந்த பல்வரிசைகள் பொதிந்து இலங்கக்கூடிய சிவந்த வாயை உடைய அந்த பறவை நாச்சியார், இப்படி 2 பொருள் எடுத்துக்கிடலாம். சிரிப்பு அல்லது மகிழ்ச்சி, அதுக்கப்புறம் பல்வரிசைகள், இப்படியும் எடுத்துக்கிடலாம். விற்புரை நுதலின், அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்பொழுது பறவை நாச்சியாரை பார்க்கின்றார்கள். அந்த அம்மையார் எப்படி இருக்கின்றார்கள் அப்படின்ட்டு பார்க்கின்றார்கள். அந்த அம்மையார் அந்த வரிசையான பற்கள் பொதிந்து இலங்கக்கூடிய சிவந்த வாயை உடையவராக இருக்கின்றார்கள்.
வில் புரைன போலன்னு அர்த்தம். அந்த வில்லை போல நெற்றி, நெற்றிக்கு வில். அடுத்து வேல் போன்ற கண், கூர்மையான கண், அந்த வேல் போன்ற கண். விலங்கிழை அவரை கண்டார். விலங்குனா மிகச்சிறந்த, இழைனா ஆபரணங்கள், மிகச்சிறந்த ஆபரணங்களை அணிந்த அந்த பறவை நாச்சியாரை இப்பொழுது பார்க்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அது ஆளுடைய நம்பி விலங்கிழை அவரை கண்டார் அப்படின்னுட்டு அதற்கு எடுத்துட்டு அது எதனால நல்ல ஊழ்வினை கூட்டி வைத்ததனால் இந்த அம்மையாரை அவர்கள் பார்த்தார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படின்ட்டு. திருக்குறள்லையும் சொல்லுவாங்க, கண்ணோடு கண்ணினை நோக்கொக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை அப்படின்ட்டு திருவள்ளுவரும் சொல்லுவாங்க. அதே மாதிரி நாவுக்கரசு பெருமான், காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே காண்பாரார் கண்ணுதலாய் காட்டா காலே. அது மாதிரி இப்பொழுது பறவை நாச்சியார சுவாமி காட்டுகின்றார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பார்க்கின்றார். ஏற்கனவே கைலாயத்தில் நடந்த தொடர்பு. அதனால சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்பொழுது அந்த அம்மையாரை பார்க்கின்றார்கள். கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுமந்து பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுமந்து விற்குவழை பவழ மலர் மதிபூத்த விரை கொடியோ விற்குவழை பவழ மலர் மதிபூத்த விரை கொடியோ அற்புதமோ சிவன் அருளோ அறியேன் என்றதிசயித்தார். அற்புதமோ சிவன் அருளோ அறியேன் என்றதிசயித்தார். கற்பகத்தின் உடனே அந்த அம்மையாரினுடைய அழகை பார்த்து அந்த அம்மையாரினுடைய அந்த திருவாரூர் பெருமானை தரிசனம் செய்யக்கூடிய அந்த கோலம், அதையெல்லாம் பார்த்து மனதில் நினைத்து பார்க்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இந்த பெண் இப்படிப்பட்டவளா இருக்கின்றாளே அப்படின்ட்டு அதில் அதிசயமாக நினைத்து பார்க்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். எப்படி? கற்பகத்தின் பூங்கொம்போ அப்படின்ட்டு, நான் என்னுடைய கண்களால் பார்க்கக்கூடிய இந்த பெண்ணானவள் கற்பக மரத்தினுடைய பூங்கொம்புகளோடு கூடிய அந்த கிளைகளோடு கூடிய ஒரு கொடியோ ஒரு கொம்போ அப்படின்ட்டு அவர் நினைத்து பார்க்கின்றார். கற்பகத்தின் பூங்கொம்போ, அதில் கிளைகளை உடைய ஒரு கொம்பாக இருக்குமோ அப்படின்ட்டு. ஏன்னா கற்பக மரம் கேட்டதெல்லாம் தரக்கூடியது, தேவலோகத்து மரம் அது. காமன் தன் பெருவாழ்வோ, காமன் தன் பெருவாழ்வாக கொண்ட பொருளோ அப்படின்னா, அந்த காமனினுடைய படைப்பில் ஒரு சிறந்த படைப்பாக இந்த பெண் பேரழகோடு இருக்கின்றாள். அதனால அப்படி கூறுகின்றார்கள். பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ, பொற்புனா அழகு, அழகு உடைய புண்ணியத்துக்கே இன்னொரு புண்ணியம் சேர்ந்தார் போல, ஒரு புண்ணியத்திற்கு உருவத்தை பார்த்தார் போல இந்த பெண் இருக்கின்றாளே அப்படின்னுட்டு நினைக்கின்றார்கள். அதாவது அழகு என்ற பொருள் செய்த புண்ணியத்தின் பயனாக விளைந்த புண்ணிய விளைவாக இந்த பெண் இருக்கின்றாளே அப்படின்ட்டு அதிசயமாக பார்க்கின்றார். அடுத்து புயல் சுமந்து, புயல்னா கார்மேகம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிடும். இந்த பெண்ணினுடைய கூந்தல் கார்மேகம் போல கரிய கூந்தலாக இருக்கிறது. அப்ப இந்த பெண்ணானவள் அந்த கரிய மழை மேகங்களை போன்ற கூந்தலை சுமந்து கொண்டு வருகின்றாள். வில், வில் புருவம், புருவத்தை குறிக்கும். வில் இப்ப புயல்
கார்மேகத்தை குறித்து, அதுக்கப்புறம் அது வந்து கூந்தலை குறிக்கிறது. அந்த பெண்ணினுடைய கூந்தலை குறிக்கிறது. வில் அப்படின்னா வில்லை போல வளைந்த புருவம். வில் வந்து புருவத்தை குறிக்கும். குவளை மலர் வந்து கண்ணை குறிக்கும். குவளை மலரை கண்ணுக்கு ஓமையாக சொல்லுவாங்க. குவளை கண்ணி கூரன் காண்க அப்படின்னுட்டு. அப்படி அந்த குவளை மலர் அது வந்து கண். பவளம் அது சிகப்பு, அது வந்து இதழ், அதாவது வாயை குறித்து நிற்கும். மலர் அப்படின்னா இங்க வந்து கோங்க மலரை குறிக்கும். அந்த பெண்ணினுடைய மார்பகங்கள் அந்த கோங்கு மலரை போல இருக்கின்றது. மதி வந்து பிறை சந்திரன், அது நெற்றியை குறிக்கும். மதினா சந்திரன், அது நெற்றியை குறிக்கும். மதிநுதல் மங்கையோடு வடவால் இருந்து மறையோதும் எங்கள் பரமன், சம்பந்த தேவாரம் கோளறுபதியத்தில். அப்போ மதிநுதல், அப்போ சந்திரனை போன்ற நெற்றி, நுதல்னா நெற்றி. அப்போ சந்திரன் வந்து நெற்றியை குறிக்கிறது. இப்படி இவைகளெல்லாம் பூத்து இருக்கக்கூடிய ஒரு வாசனை மிகுந்த கொடி போன்று இந்த பெண் இருக்கின்றாளே அப்படின்னுட்டு. அதாவது ஒரு வாசனை பொருந்திய ஒரு மரத்தினுடைய ஒரு கொடி இருக்கிறது. அந்த இலை தழைகளோடு இருக்கக்கூடிய அந்த கொடி இருக்கிறது. அதுல வந்து அந்த கூந்தல் கார்மேகம் போன்ற கூந்தல் இருக்கிறது. வில்லை போன்ற புருவம் இருக்கின்றது. குவளை மலர் போன்ற கண் இருக்கிறது. பவளம் போன்ற வாய் இதழ் இருக்கின்றது. கோங்க மலரை போன்ற மார்பகங்கள் இருக்கின்றது. சந்திரனை போன்ற நெற்றி இருக்கின்றது. இப்படி இவைகளெல்லாம் பூத்து இருக்கக்கூடிய ஒரு வாசனை மிகுந்த ஒரு கொடியை போல இந்த பெண், பூங்கொடியை போல இந்த பெண் இருக்கின்றாளே, அற்புதமோ சிவன் அருளோ அறியேன் என்று அதிசயித்தார். இந்த பெண் பார்க்க அற்புதமாக இருக்கின்றாளே, இந்த பெண்ணே சிவபெருமானுடைய அருளினுடைய உருவமாக இருப்பாளோ அறியேன் என்று அதிசயத்தோடு அந்த பெண்ணை பார்த்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படின்ட்டு. அதாவது இந்த கொடிங்கிறது அம்மையாரினுடைய உடலை அங்க வர்ணிக்கின்றார். அடுத்து அற்புதம் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி, அது எப்படி அப்படின்னா, பெருமிதமும் மகிழ்ச்சியும் தருவது ஒரு உள்ள நிகழ்ச்சி, உள்ளத்தினுடைய நிகழ்ச்சி. அது இன்னதென்று அறியப்படாமல் அனுபவிக்க பெறும்போது அற்புதம் என பெயர் பெறும். இன்னொரு சொல்றேன். பெருமிதமும் மகிழ்ச்சியும் தருவது ஒரு உள்ளத்தினுடைய நிகழ்ச்சி. அது இன்னதென்று அறியப்படாமல் அனுபவிக்க பெறும்போது அற்புதம் என பெயர் பெறும். அதான் அது அறியப்படாதது. அதனாலதான் திருவாசகத்துல அற்புதப்பத்துல கடைசியில முடிக்கும் போது மணிவாசகர் எப்படி முடிப்பாங்க, அற்புதம் அறியேனே அப்படின்ட்டு அந்த திருவாசக பதிக முடிவு இருக்கும். எல்லா பாட்டுமே அற்புதம் அறியேனே அப்படின்ட்டு. அடுத்து அதிசயம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, பெருமிதம் இன்பம் கலந்ததொரு உள்ளத்து நிகழ்ச்சி இன்னதென்று அறிந்து அனுபவிக்க பெறும் ஒரு நிகழ்வு தான் அதிசயம். அது இன்னதென்று தெரிந்து அறிந்து அனுபவிக்க பெறுவது அதிசயம். அதனாலதான் மணிவாசக பெருமான் திருவாசகத்துல அதிசயப்பத்துல அதிசயம் கண்டாமே அப்படின்னு முடிப்பார். அதுல அற்புதம் அறியேனேன்னு முடிப்பாங்க, இதுல அதிசயம் கண்டாமே. அப்ப அந்த அதிசயம்ங்கிறது என்னன்னு நமக்கு அறிந்து அனுபவித்தல் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு இரண்டு உள்ள நிகழ்வோடு அந்த பெண்ணை பார்த்து, இது அற்புதமாக இந்த பெண் இருக்கின்றாளே, சிவபெருமானினுடைய அருள் பெற்ற பெண்ணாக இருக்கின்றாளே, இதை எனக்கு தெரியவில்லை, என்னவென்று தெரியவில்லை என்று அதிசயத்தோடு அந்த பெண்ணை பார்த்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இது அந்த கற்பகத்தின் பூங்கொம்போங்கிறதுக்கு இன்னொரு சிறப்பான ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காங்க. கற்பு அகத்தின் பூங்கொம்பு, அகத்தில் கற்பை வைத்திருக்கக்கூடிய, உள்ளத்தில் கற்பை வைத்திருக்கக்கூடிய
அந்த பூ பூங்கொம்பு போல இருக்கக்கூடிய பெண்ணோ அப்படின்னா கற்புடைய பெண்ணாக இந்த பெண் இருக்கின்றாளே அப்படின்னுட்டு அதிசயத்தோடு அந்த பெண்ணை பார்த்தார். பறவை நாச்சியாரும் திருவாரூர் பெருமானை தரிசனம் செய்ய தன்னுடைய தோழிமார்களோடு வருகின்றார்கள். அதே நேரத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அந்த திருவாரூர் பெருமானை தரிசனம் செய்ய ஆலயத்திற்கு வருகின்றார்கள். இருவரும் ஒரே நேரத்தில் வருகின்றார்கள். அந்த புற்றையே இடமாக கொண்டு அந்த இடத்தில் விரும்பி தங்கியிருக்கக்கூடிய பெருமானாகிய அந்த புற்றிடம் கொண்ட பெருமானாகிய ஆரூர் பெருமானை போற்றி தொழுது செல்வதற்காக அந்த தன்னை சுற்றி வரக்கூடிய அந்த பரிசனங்கள், அதாவது சிவனடியார்கள் சூழ ஆளுடைய நம்பியாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்பொழுது ஆலயத்திற்கு அவரும் வருகின்றார். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய நல்ல உயர்ந்த ஊழ்வினையாகிய விதி இப்பொழுது பறவை நாச்சியாரோடு கூட்டி வைப்பதற்காக செயல்பட அந்த ஊழ்வினை செயல்பட ஆரம்பிக்கின்றது. அந்த பறவை நாச்சியாரை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பார்த்தார். அந்த அம்மையார் எப்படி இருக்கின்றார்கள்? நல்ல பற்கள் எல்லாம் பொதிந்து இருக்கக்கூடிய சிவந்த வாயை உடைய பற்கள் வரிசையாக வாயில் அமைந்து அது மூடப்பட்டு பொதிந்து வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சிவந்த வாயை உடையவர்களாகவும் அந்த வில்லை போன்ற நெற்றியை உடையவர்களாகவும் வேல் போன்ற கூர்மையான கண்களை உடையவராகவும் உடம்பு முழுவதும் சிறந்த ஆபரணங்களை அணிந்த ஒரு பெண்மணியாகவும் அந்த பறவை நாச்சியார் அங்கே இருக்கின்றார். அந்த அம்மையாரை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்பொழுது தன்னுடைய கண்ணால் பார்க்கின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஊழ்வினை கூட்டி வைக்கின்றது. பார்த்தவுடன் அந்த பெண்ணை என்னுடைய அழகை மனதில் நினைத்து பார்க்கின்றார். இந்த பெண்ணானவள் கற்பை அகத்தில் வைத்திருக்கக்கூடிய கற்பக மரத்தை போல பூங்கொம்பு போல இருக்கின்றாளே, அல்லது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய கற்பக மரத்தினுடைய அந்த பூங்கொம்புகளைப் போல இந்த பெண் இருக்கின்றாளே அப்படின்னுட்டு அதிசயத்தோடு பார்க்கின்றார். அந்த மன்மதன் தன்னுடைய பெருவாழ்வை ஒரு உருவமாக கொண்டு செதுக்கியது போல இந்த பெண் இருக்கின்றாள். காமன் தன் பெருவாழ்வாக கொண்ட பொருளாக அந்த பெண் இருக்கின்றாளே, அந்த அழகு என்ற பொருள் செய்த புண்ணியத்தின் பயனாக விளைந்த புண்ணியமாக இந்த பெண் இருக்கின்றாளே, புண்ணியத்தின் சொரூபமாக இருக்கின்றாளே. இந்த பெண் தன்னுடைய புயலாகிய கார்மேகத்தை போன்ற கூந்தலை தலையில் சுமந்து கொண்டு இருக்கின்றாள். இந்த பெண்ணினுடைய உருவம் வில்லை போல இருக்கின்றது. இந்த பெண்ணினுடைய கண்கள் குவளை மலர் போல இருக்கின்றது. இந்த பெண்ணினுடைய வாய் இதழ் பவளம் போன்று இருக்கின்றது. இந்த பெண்ணினுடைய மார்பகங்கள் கோங்க மலரை போல இருக்கின்றது. இந்த பெண்ணினுடைய நெற்றியானது சந்திரனை போல இருக்கின்றது. இப்படி இந்த புயலாகிய கூந்தல், வில்லாகிய புருவம், குவளையாகிய கண், பவளமாகிய வாயிதழ், கோங்கமலராகிய மார்பகங்கள், பிறைச்சந்திரன் அந்த மதியாகிய நெற்றி, இவைகளெல்லாம் பூத்து இருக்கக்கூடிய ஒரு வாசனை பொருந்திய பூங்கொடியை போல இந்த பெண் இருக்கின்றாளே. இந்த பெண்ணை பார்க்கும்போது அற்புதமாக இருக்கின்றாள். இது என்ன அற்புதம் என்று எனக்கு அறியேன். அதான் அற்புதமோ அறியேன். இந்த பெண் சிவனுடைய அருள் பெற்றவளா என்று அறியேன் என்று அதிசயத்தோடு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த பெண்ணை பார்க்கின்றார், பறவை நாச்சியாரை. ஓவிய நான் முகநெழுத ஒண்ணாமை உள்ளத்தால்
ஓவிய நான் முகன் எழுத ஒண்ணாமை உள்ளத்தால் மேவிய தன் வருத்தமுற விதித்ததொரு மணி விளக்கோம். மேவிய தன் வருத்தமுற விதித்ததொரு மணி விளக்கோம். மூவுலகின் பயனாகி முன் நின்றதென நினைத்து மூவுலகின் பயனாகி முன் நின்றதென நினைத்து நாவலர் காவலர் நின்றார் நடு நின்றார் படைமதனார். நாவலர் காவலர் நின்றார் நடு நின்றார் படைமதனார். நான்முகன் ஓவியம் வரைவதற்கு ஆசைப்படுகின்றார். ஒரு பெண்ணினுடைய ஓவியத்தை வரைவதற்கு ஆசைப்படுகின்றார். அந்த நான்முகனுக்கு படைத்தல் தொழில் தான் தெரியும், ஓவியம் வரைய தெரியாது. அப்ப அந்த ஓவியம் வரைய முடியாம, ஆனா எல்லா அழகையும் சேர்த்து வைத்து அந்த ஓவியத்தை வரைய வேண்டும், அந்த பெண்ணினுடைய உருவத்தை வரைய வேண்டும்னு மனதுல நினைத்து இந்த பெண்ணை படைத்து விட்டானோ. அந்த ஓவியம் அவனுக்கு எழுத தெரியல. அதனால தன் மனதில் அவன் எழுதி வைத்த அந்த ஓவியத்தை, அந்த அழகிய பெண்ணின் உருவத்தை ஒரு பெண்ணாக படைத்து விட்டானோ அப்படின்னு அதிசயமாக பார்க்கின்றார்கள். அப்படிப்பட்ட அழகு உடைய பெண்ணாக இருக்கின்றாள். ஓவிய நான்முகன் ஓவியம் எழுத ஒண்ணாமை. அந்த நான்முகனால ஓவியத்தை, அந்த ஒரு பெண்ணினுடைய உருவத்தை ஓவியமாக எழுத அவனால் முடியவில்லை. அவனுக்கு படைத்தல் தொழில் தான் தெரியும். அப்படி ஆனா மனசுல அந்த கற்பனை பண்ணி மிகப்பெரிய பேரழகோடு கற்பனை செய்து வைத்திருக்கின்றார். அந்த கற்பனையெல்லாம் ஒன்றாக சேர்த்து உள்ளத்தால் மேவிய தன் வருத்த முறை. சரி, நமக்குத்தான் ஓவியம் வரைய தெரியல அப்படின்னுட்டு அந்த உள்ளத்தில் ஓவியம் வரைய முடியாத தன்னுடைய வருத்தத்தை நீக்குவதற்காக அழகா அந்த மனதில் உள்ள அந்த அழகோடு கூடிய ஒரு பெண்ணை படைத்து விடுகின்றார். அந்த பெண் தான் பறவை நாச்சியார். அந்த வருத்தம் நீங்குவதற்காக விதித்ததொரு மணி விளக்கோ. விதித்தல்னா படைத்தல். அந்த நான்முகன் படைத்த ஒரு அழகு பொருந்திய விளக்காக இந்த பெண்ணானவள் பறவை நாச்சியார் இருக்கின்றாள் அப்படின்ட்டு. ரெண்டாவது, பிரம்மாவுக்கு ஒரு சமயம் பெண் சிருஷ்டி அவனால செய்ய முடியல, சரியா அதை படைக்க முடியல. அந்த பெண் சிருஷ்டி அவனுக்கு கை வரல. உடனே அவன் சுவாமியையும் அம்பாளையும் வழிபாடு செய்கின்றான். வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த பெண் சிருஷ்டி செய்வது அவனுக்கு சாதகமாக அமைகிறது, கைவரப் பெறுகின்றான். என்ன அப்படின்னுட்டு காஞ்சி புராணத்துல தழுவ குழைந்த படலத்துல சொல்லப்படுது. அப்படி சுவாமியும் அம்பாளையும் வழிபட்டு அந்த பெண் சிருஷ்டியை செஞ்சதுனால இந்த பறவை நாச்சியார் இப்படிப்பட்ட பேரழகோடு இருக்கின்றாளோ அப்படின்னுட்டு சிந்திக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. மூவுலகின் பயனாகி இந்த 3 உலகம், மேலுலகம், பூமி, பாதாள உலகம், இந்த 3 உலகத்தினுடைய பயனின் சொரூபமாக அந்த பெண் இருக்கின்றாள். முன் நின்றது அந்த பயனே இப்பொழுது பறவை நாச்சியார்ங்கிற உருவத்தில் தனக்கு முன்னால் நின்று கொண்டு இருக்கின்றது அப்படின்னு மனதில் நினைத்து கொண்டு நாவலர் காவலர் நின்றார். ஒரு நிமிஷம் அந்த நாவலர் காவலர்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவர் அப்படியே நின்று அந்த பெண்ணை பார்க்கின்றார். அவங்க 2 பேரும். அப்போ அந்த அம்மையாரும் அதுக்கப்புறம் பார்க்கிறாங்க. அப்ப அந்த 2 பேருக்கும் நடுவுல யார் இருக்கின்றார்? இப்பொழுது நடு நின்றார் படைமதனார். அந்த மலர் அம்புகளை எல்லாம் மன்மத பானங்களாக, படைகளாக கையில் வைத்திருக்கக்கூடிய மன்மதன் 2 பேருக்கும் நடுவுல நின்று இப்பொழுது அவன் செயல்பட ஆரம்பிக்கின்றான். 2 பேருக்கும் அன்பை உருவாக்க வேண்டும் அல்லவா? ஆகையினால் மன்மதன் அவனுடைய தொழிலை செய்வதற்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும்
பறவை நாச்சியாருக்கு இடையில அவன் நின்று கொண்டு தன்னுடைய தொழிலை அவன் செய்ய ஆரம்பிக்கின்றான். அடுத்த பாடல். தன் தரள மணி தோடும் தகை தோடும் கடை பிறழும், தன் தரள மணி தோடும் தகை தோடும் கடை பிறழும், கெண்டை நெடுங்கண் வியப்ப கிளர் ஒளி பூன் உறவோனை, கெண்டை நெடும் கண் வியப்ப கிளர் ஒளி பூன் உறவோனை, அண்டர் பிரான் திருவருளால் அயலறியா மனம் விரும்ப, அண்டர் பிரான் திருவருளால் அயலறியா மனம் விரும்ப, பண்டை விதி கடை கூட்ட பறவையாரும் கண்டார், பண்டை விதி கடை கூட்ட பறவையாரும் கண்டார். அந்த பறவை நாச்சியார் எப்படி இருக்கின்றார்கள்? தன் தரள மணித்தோடு அணிந்தவர்களாக இருக்கின்றார்கள். குளிர்ச்சி பொருந்திய முத்து, தரளம்னா முத்து, ஏன்னா முத்து நீர்ல இருந்து தான் கிடைக்குது. அதனால அந்த நீரினுடைய குளிர்ச்சி உடையதாக இருக்கும். அதான் தன்னா குளிர்ச்சி. அந்த முத்துக்கள் பதித்த நவரத்தினங்கள் பதித்த தோடு அணிந்திருக்கின்றார்கள். தகைத்து ஓடும் கடை பிறழும் கெண்டை நெடுங் கண் வியப்ப, இந்த கெண்டை மீன்கள்லாம் அதாவது அந்த தோடுகளையும் தாண்டி ஓடக்கூடிய இயல்பு உடைய கடை பிறழ்கின்ற கெண்டை மீன் போன்ற வடிவு கொண்ட கண்கள் வியப்பு அடைய. அப்போ அந்த பறவை நாச்சியாரினுடைய கண்கள் நெடுங்கண்ணாக இருக்கிறது. நெடுங்கண்ணி கெண்டை மீன் போல இருக்கின்றது. அந்த கெண்டை மீன்கள் மேலே தண்ணீருக்கு மேலே அது குதித்து விளையாடும், அதான் கடை பிறழும். அதுபோல இந்த பெண்ணினுடைய கண்களும் வியப்போடு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அது பார்க்கின்றது. அந்த பார்த்த கண்கள் வியப்பு அடைகிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்த கண்கள் வியப்பு அடைகிறது. அந்த பண்டை வினை இப்பொழுது ஒன்று சேர்த்து வைக்கின்றது. கிளர் ஒளி பூன் உறவோனை, அந்த ஒளி பொருந்திய ஆபரணங்களை அணிந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பூன் அப்படின்னா ஆபரணம்னு அர்த்தம். ஏன்னா சுவாமி என்ன சொல்றாரு, நீ வருங்காலங்கள்ல அன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு எப்படி மணவாள கோலத்தோடு இருந்தாயோ அதே மாதிரியே நீ இனிமேல் எப்பொழுதும் இருப்பாயாக அப்படின்னுட்டு சுவாமி சொல்றார். திருநீரு, உத்திராட்சம், பூணூல் இதெல்லாம் தரித்து அந்த சிவாச்சாரியார்களுக்குரிய அடையாளங்களையும் தரித்து அந்த மணமகனினுடைய அடையாளங்களையும் தரித்து இனிமேல் இருப்பாயாகன்னு சுவாமி சொல்றார். அந்த சுவாமியினுடைய உத்தரவுக்கு ஏற்றாற் போல சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் தன்னை அலங்கரித்து கொண்டு அந்த ஆலயத்திற்கு வருகின்றார். அதனால அவருடைய மார்பகங்களில் ஒளி பொருந்திய ஆபரணங்கள் எல்லாம் இருக்கின்றது, உருத்திராக்கமும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த உறவோனை, அந்த அழகிய ஆபரணங்களை அணிந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பறவையாரும் கண்டார். இன்னொன்று உறவோன் அப்படின்னா அறிவில் வலிமை உடையவன், அறிவுடையவன், அறிவில் வலிமை உடையவன், ரொம்ப உயர்ந்த அறிவு, நுண்ணறிவு, பேரறிவு உடையவர் சுந்தரமூர்த்தி சுவாமி. அந்த அர்த்தத்திலையும் அதை எடுத்துக்கொள்ளலாம். உரன்னா மார்புன்னு ஒரு அர்த்தம் உண்டு, அறிவுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த மார்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒளி பொருந்திய ஆபரணங்களை மார்பில் அணிந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். அந்த ஆபரணங்களை அணிந்து பேரறிவு உடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படின்னுட்டு, ஏன்னா ஆபரணம்னு சொன்னா அது அணியக்கூடிய இடத்துல அணிவோம், மார்பில் அணிவாங்க, கையில மோதிரம் இதெல்லாம் அணிவாங்கன்ட்டு அது அதோட நின்றுட்டோம்னா பூன் அப்படின்னா அணிந்தன்னு அது
அதில் மறைபொருளாக நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். உறவோனை அப்படிங்கிறதுக்கு தனிமைப்படுத்தணும்னா அந்த பேரறிவு உடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை திருக்குறள்லையும் சொல்லும்போது உரன் என்னும் தோட்டியான் அப்படின்ட்டு அறிவை பற்றி சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பறவை நாச்சியார் கண்டார். அண்டர்பிரான் திருவருளால் அண்டங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த கைலாயநாத பெருமான், அந்த திருவாரூர் பெருமான், அந்த பெருமானினுடைய திருவருளால் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்தவுடன் அவருடைய மனம் அயல் அறியா மனம் விரும்ப, அந்த மனமானது சிவபெருமானையன்றி வேறு ஒன்றையும் இதுவரை அறியாத அந்த மனமானது இப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை விரும்பியது. அதாவது சிவபெருமானது திருவருளால் அவனையன்றி வேறு ஒன்றையும் இதுவரை அறியாத தம் மனம் விருப்பத்தை உடைய முன் கைலாயத்தில் இறைவர் விதித்த கட்டளை இருவரையும் சேரும்படி கூட்டுவித்தது. ஒரு மணி நேரம் பார்த்துட்டோம். அப்படி அந்த அயலறியா மனம் இப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை விரும்பியது. எதனால? பண்டை விதி கடை கூட்ட, முன்னால் கைலாய மலையில் இருவருக்கும் ஏற்பட்ட அந்த ஒரு அன்பு பரிமாற்றம், அந்த அன்பு பரிமாற்றத்தினுடைய அந்த விதி, சுவாமி நீங்க மண்மேல் பிறந்து நீங்க திருமணம் செய்து அதன் நிறைய சிவாலயங்கள்லாம் தரிசனம் பண்ணி என் மீது பாடல்கள்லாம் பாடி திரும்ப கைலாயத்துக்கு வாங்கன்னு சுவாமி அனுப்பி வைக்கிறார். அந்த பண்டை விதி இப்பொழுது கடை கூட்ட, அந்த பண்டை விதியை முடித்து வைப்பதற்காக இப்பொழுது அந்த விதியானது நிற்கின்றது. பறவையாரும் கண்டார். அந்த விதியின் வலிமையினால், அந்த விதியின் வசத்தால் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பறவையாரும் பார்த்து அவருடைய மனமும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை விரும்பியது அப்படின்ட்டு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவை நாச்சியாரினுடைய அழகை பார்த்து நினைத்து பார்க்கின்றார். முன்னொரு சமயத்தில் நான்முகனாகிய அவன் மிக பேரழகோடு கூடிய ஒரு பெண்ணை ஓவியமாக வரைய வேண்டும் என்று மனதில் நினைத்தான். ஆனால் அவனுக்கு ஓவியம் எழுத வரவில்லை. ஆகையினால் தன்னுடைய மனதில் அவன் எழுதி வைத்த அந்த பேரழகு வாய்ந்த அந்த உயிரோவியம், அந்த பெண், அந்த பெண்ணின் உருவத்தை ஓவியத்தால் வரைய முடியவில்லையே என்ற வருத்தம் அவனை விட்டு நீங்குவதற்காக அந்த நான்முகன் இப்பொழுது இந்த பறவை நாச்சியாரை அப்படிப்பட்ட ஒரு பேரழகோடு படைத்திருக்கின்றானோ என்ற அளவில், சிந்திக்கக்கூடிய அளவில் அந்த பெண்ணினுடைய அழகு இருந்தது. அந்த பிரம்மதேவன் படைத்த ஒரு மணி விளக்காக இந்த பறவை நாச்சியார் பேரழகு பெட்டகமாக இருக்கின்றார். இதுல திருத்தாண்டகத்தில் சொல்லும் போதும் உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ளக்கிளியின் உருவெழுதி, அத மாதிரி அந்த பிரம்மதேவன் உள்ளக்கிளியில் உருவத்தை எழுதி அதை வரைய முடியாம அந்த ஏக்கத்தை தீர்ப்பதற்காக இந்த பறவை நாச்சியாரை அந்த தான் கண்ணால் கண்ட அந்த அழகோடு படைத்திருக்கின்றான் என்ற அளவிற்கு அந்த அம்மையார் பேரழகோடு ஒரு குடும்ப விளக்காக, மணி விளக்காக அவர்கள் இருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த பெண்ணை நினைத்து பார்க்கின்றார். மேலும் இந்த 3 உலக
உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பயனாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணே நம்முடைய முன்னால் இப்பொழுது நின்று கொண்டு இருக்கின்றாளோ என்று மனதில் நினைத்து கொண்டு, அதாவது உலகத்திலும் இதை போன்ற ஒரு பயன்பாடுடைய பெண் யாருக்கும் கிடைக்க மாட்டார்கள், நமக்கு இந்த பெண் கிடைத்திருக்கின்றாள் என்று மனதில் நினைத்து கொண்டு, அந்த காவலர்னா எல்லாவற்றையும் காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய மனதினுடைய காவலும் இப்பொழுது நீங்கியது. ஆகையினால்தான் காவலராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு சில நொடிகள் அப்படியே நின்று அந்த பறவை நாச்சியாரை பார்க்கின்றார். இப்பொழுது இவர்கள் 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைப்பதற்காக அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் அந்த பறவை நாச்சியாருக்கும் நடுவில் மன்மத பானங்களை, அந்த மலர் அம்புகளை எடுத்துக்கொண்டு இருவருக்கும் அன்பு ஏற்படுவதற்காக அவன் தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கின்றான். அந்த பறவை நாச்சியார் குளிர்ச்சி பொருந்திய முத்துக்களாலாகிய நவரத்தனங்களாலாகிய தோடுகளை அணிந்திருக்கின்றாள். அந்த கண்களானது தோட்டையும் தாண்டி சென்று பார்க்கின்றது. எப்படி என்றால், அந்த தகைத்து ஓடும் அந்த கெண்டை மீன்களெல்லாம் நீரில் அப்படியே குதித்து கடை புரண்டு விளையாடி கொண்டு இருக்கும். அதுபோல இந்த பறவை நாச்சியாரினுடைய கண்களும் கெண்டை மீன்களைப் போல அங்கும் இங்குமாக அந்த தோட்டையும், காதில் அணிந்திருக்கக்கூடிய தோட்டையும் தாண்டி அந்த பார்வை செல்லுமாறு அந்த அம்மையார் வியப்போடு, அந்த அம்மையாரினுடைய நீண்ட கண்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இப்பொழுது வியப்போடு பார்க்க ஆரம்பித்தது. அப்ப அம்மையாரும் இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்க்கின்றார்கள். பார்த்து கொண்டு பார்க்கும்போது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி இருக்கின்றார்? ஒளிக்கிளர், நல்ல ஒளிவிடக்கூடிய ஆபரணங்களை அணிந்த மார்பு உடையவராக இருக்கின்றார். நல்ல ஒளி பொருந்திய ஆபரணங்களை அணிந்த பேரறிவு உடைய ஒருவராக, சிவபெருமானை பற்றிய பேரறிவு உடையவராக அவர் இருக்கின்றார். உறவோன் என்பதற்கு மார்பை உடையவன் என்றும் அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம், அறிவில் சிறந்தவன் என்றும் அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். உரன் என்னும் தோட்டியான் என்று திருக்குறளில் வருகின்றது. அப்படிப்பட்ட அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்க்கின்றார். அண்டத்துக்கெல்லாம் தலைவனாகிய அந்த சிவபெருமானினுடைய, கைலாயநாத பெருமானினுடைய திருவருளால் அந்த அம்மையார் இதுவரைக்கும் வேறு ஒருவரையும் மனதில் விரும்பாத அந்த அம்மையாரினுடைய அயலறியா மனம் இப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை விரும்ப ஆரம்பித்தது. இது ஏற்கனவே பண்டை விதியாகிய கைலாயத்தில் நடைபெற்ற அந்த அன்பு பரிமாற்றம், அதனால் ஏற்பட்ட அந்த விளைவு, இப்பொழுது அந்த விளைவாகிய அந்த விதியை கொண்டு கூட்டுவதற்காக, கடை கூட்டுவதற்காக இப்பொழுது பறவையாரும் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கண்ணால் பார்த்தார்கள். கண் கொள்ளா கவின் பொழிந்த திருமேனி கதிர் விரிப்ப, கண் கொள்ளா கவின் பொழிந்த திருமேனி கதிர் விரிப்ப, விண் கொள்ளா பேரொழியான் எதிர்நோக்கும் மெல்லியலுக்கு, விண் கொள்ளா பேரொழியான் எதிர்நோக்கும் மெல்லியலுக்கு, என் கொள்ளா காதலின் முன்பு எய்தாததொரு வேட்கை, என் கொள்ளா காதலின் முன்பு எய்தாததொரு வேட்கை, மண் கொள்ளா நான் மடம் அச்சம் பயிர்ப்பை வலிந்தழலும், மண் கொள்ளா நான் மடம் அச்சம் பயிர்ப்பை வலிந்தழலும்.
கண் கொள்ளா கவின் பொழிந்த, அந்த கண்ணுக்கு அடங்காத அளவிற்கு அந்த பேரழகு பொழிந்த அந்த திருமேனி. கவின்னா அழகுன்னு அர்த்தம், பொழிந்தன நிறைந்து இருக்கின்றது. அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய அழகை பார்ப்பதற்கு நம் கண் கொள்ளாது. இதுல கந்தர் அலங்காரத்துல சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அருணகிரிநாதர், 4000 கண் படைத்ததனே அந்த நான்முகனே அப்படின்ட்டு. அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய, ஏன்னா ஏற்கனவே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுவாமியினுடைய சுவாமி கண்ணாடியில பார்க்க வந்தவர். அதனால அவருடைய அந்த கவின் பொழிந்த திருமேனி, அழகு மிகுந்த அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய திருமேனி, அதை அந்த திருமேனியினுடைய அழகு கண்ணில் அடங்கவில்லை. கண் கொள்ளா அழகு அப்படின்னுட்டு. அந்த உடம்பில் அந்த அழகும் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஒளியும் அப்படியே எங்கும் பரவுகின்றது. தேஜஸ் அப்படின்பாங்க அத. அதான் கதிர் விரிப்ப. அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய திருமேனியின் அழகும் திருமேனியின் பிரகாசமும் அது எங்கும் ஒளி பரப்பிக் கொண்டு இருக்கிறது, ஒளி வீசிக்கொண்டு இருக்கிறது. விண்கொள்ளா பேரொளியான். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் பேரொளி பிழம்பாக அவர் இருக்கின்றார். அந்த அவருடைய ஒளி ஆகாயத்திலும் அடங்காது. விண்ணும் இவ்வொளிக்கு இடம் போதாதது போல் அவர் ஒளியாக தேஜஸோடு அவர் இருக்கின்றார். அதாவது விண்கொள்ளான பல சூரிய ஒளி, பல சூரிய ஒளி வந்தாலும் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய ஒளிக்கு முன்னால் நிற்க முடியாது அப்படின்ட்டு. அடுத்து, அந்த விண்கொள்ளா பேரொளியான் எதிர்நோக்கும் மெல்லியலுக்கு. அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எதிர்நோக்கி பார்க்கக்கூடிய அந்த பெண், மென்மையான இயல்புகளை உடைய அந்த பறவையாருக்கு இப்ப என்ன நிகழ்ந்தது? சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்தவுடன் அந்த பறவை நாச்சியாருக்கு என்ன நிகழ்ந்தது? என் கொள்ளா காதலின் முன்பு எய்தாதது ஒரு வேட்கை. முதல்ல ஒரு விருப்பம் வருகிறது. வேட்கைனா விருப்பம். அந்த வேட்கை எப்படிப்பட்டது அப்படின்னா, இதுவரைக்கும் அந்த அம்மையாரினுடைய எண்ணத்தில் அந்த அன்புங்கிற அந்த ஒருவரை பார்த்து ஏற்படக்கூடிய அந்த காதல்ங்கிறது வந்ததில்லை. இப்பொழுது வந்துவிட்டது. அதான் என் கொள்ளா, எண்ணத்தில் இதுவரை வராத அந்த காதலின், அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மீது ஏற்பட்ட அந்த காதலின் முன்பு எய்தாதது. இதுக்கு முன்னால அந்த மாதிரி ஒரு காதல்ங்கிறது அவங்களுக்கு மனசுல வரல. அதனால் ஒரு விருப்பம் ஏற்படுகிறது. முன்பு எய்தாதது ஒரு வேட்கை, ஒரு விருப்பம். இதுவரைக்கும் எந்த விருப்பமும் இல்லாம இருந்தவங்களுக்கு, இதுக்கு முன்னால அவங்களுக்கு விருப்பம் வராத அந்த அம்மையாருக்கு இப்பொழுது ஒரு விருப்பம் வருகின்றது. அதனால் மண் கொள்ளா, மண் கொள்ளானா பூமியில் இதுவரை எப்பொருளாலும் எவராலும் கவர்ந்து கொள்ள பெறாத அந்த, அதாவது அந்த பறவை நாச்சியாரினுடைய அந்த பெண்மை குணங்களாகிய அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அப்படிங்கிற 4 அந்த குணங்களும் பூமியில் இதுவரை எப்பொருளாலும் எவராலும் கவர்ந்து கொள்ள பெறாததாக இருக்கின்றது. அப்படின்னா அந்த 4 குணங்களையும் அவர்கள் பொன்னே போல் பாதுகாத்து வைத்து கொண்டு வருகின்றார்கள். அந்த 4ஐயும் இப்பொழுது தோல்வியடைய செய்துவிட்டது. எது? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மீது ஏற்பட்ட விருப்பம், அந்த வேட்கை இப்ப இந்த அம்மையாரினுடைய 4 குணங்களையும் தோல்வியடைய செய்துவிட்டது. நாணம், மடம், அச்சம், பயிர்ப்பை வேட்கை வென்று மேலெழுந்தது. இப்ப அந்த வேட்கை தான்
தலை தூக்கி நிற்கி. இந்த 4 குணங்களும் அடிபணிஞ்சிச்சு. இனிமேல் இந்த அம்மாவை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னுட்டு அந்த 4 பெண்மை குணங்களும் அவைகள் வலி இழந்து நிற்கின்றது. அந்த வேட்கை, அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் மீது கொண்ட வேட்கை வலிந்து எழலும். அது இப்பொழுது வலிமை கொண்டு தலை தூக்கி நிற்கின்றது அப்படின்னுட்டு. அடுத்த பாட்டு. முன்னே வந்து எதிர் தோன்றும் முருகனோ பெருகொழியால், முன்னே வந்து எதிர் தோன்றும் முருகனோ பெருகொழியால், தன்னேரில் மாறனோ தார்மார்பின் விஞ்சயனோ, தன்னேரில் மாறனோ தார்மார்பின் விஞ்சயனோ, மின்னே செஞ்சடை அண்ணல் மெய்யருள் பெற்றுடையவனோ, மின்னேர் செஞ்சடை அண்ணல் மெய்யருள் பெற்றுடையவனோ, என்னே என் மனம் திரித்த இவன் யாரோ என நினைந்தார், என்னே என் மனம் திரித்த இவன் யாரோ என நினைந்தார். உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மீது ஏற்பட்ட விருப்பம், அந்த விருப்பத்தினால் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யார் அப்படின்னு மனதில் அவர்கள் நினைத்து பார்க்கின்றார்கள். முன்னே வந்து எதிர் தோன்றும் முருகனோ பெருவழியார். இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நல்ல ஒளி பெருகக்கூடியவராக அவர் இருக்கின்றார். நல்ல தேஜஸோடு அவர்கள் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒளிப்பிழம்பாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் தான். அப்ப நமக்கு முன்னால் எதிரில் வந்து தோன்றியவர் முருகப்பெருமானோ அப்படின்னுட்டு. ஏன்னா அவர் ஒளி பெருகி கொண்டு இருக்கக்கூடியவர், ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அந்த திருமேனி கதிர் விரிப்பன் முத பாட்டுல பார்த்தோம். அப்படி ஒளிப்பிழம்பாக தேஜஸோடு இருக்கின்றாரோ அதனால் இவர் முருகனோ அப்படின்ட்டு. முருகப்பெருமானினுடைய தோற்றத்தை கந்தபுராணத்துல கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லும்போது, அருவமும் புருவும் ஆகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாகி, கருணை கோர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனல் உலகம் உய்ய. அப்போ பிரமமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாய், அப்படி அந்த ஜோதி பிழம்பாக முருகப்பெருமான் இருக்கிறார். அதே மாதிரி இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இருக்கின்றார். அதனால ஒருவேளை முருகப்பெருமான் இப்படி வந்திருப்பாரோ, ஆனா அவர் வருவதற்கு காரணம் இல்லையே அப்படின்ட்டு அவர் அல்ல அப்படின்னு மனதில் தீர்மானிக்கின்றார்கள். அதாவது பேரொழியால் முருகன் அப்படின்ட்டு நினைத்து பார்த்தல், பிறகு இல்ல வந்தது முருகன் இல்லை அப்படின்னு மனதில் அவர்கள் தேற்றிக் கொள்கிறார்கள். அடுத்து தன்னேரில் மாறனோ, தனக்கு நிகரில்லாத மன்மதனோ. மாறன்னா மன்மதன் அர்த்தம். என்ன அப்ப மன்மதன் தான் இப்படி வந்திருக்கிறானோ? இல்லையே, மன்மதன் இங்க வருவதற்கு என்ன இது இல்லையே அப்படின்னுட்டு. ஏன்னா மன்மதன் வந்து சிவனடியார்களிடத்தில் அவனுடைய மலர் அம்புகளுக்கு வேலை கிடையாது. ஏன்னா சாமியால எரிக்கப்பட்டவன். அதனால சிவனடியார்களை பார்த்தா அவன் கொஞ்சம் பயப்படுவான். அதனால மன்மதனும் கிடையாது அப்படின்னுட்டு. மன்மதன் எனல் அடியார்களிடத்தில் மதன் அம்பு விட மாட்டான். எனவே இவன் மன்மதனும் அல்ல. தார் மார்பின் விஞ்சயனோ, மார்புல மாலைகளை அணிந்த
அந்த விஞ்சையர்களில் ஒருவனாக இருப்பானோ அப்படின்னுட்டு நினைத்து பார்க்கின்றார்கள். அவங்களும் இல்லை. மின்னேர் செஞ்சடை அண்ணல் மெய்யருள் பெற்று உடையவனோ. கடைசியில ஒரு முடிவுக்கு வராங்க. சிவபெருமானினுடைய அருள் பெற்றவர் தான் இவர் அப்படின்னுட்டு நினைக்கின்றார். மின்னலை போன்ற சிவந்த சடையை உடைய அண்ணலாகிய அந்த கைலாயநாத பெருமான், அந்த திருவாரூர் பெருமானினுடைய உண்மையான அருளை பெற்று உடையவன்தான் இங்கே வந்திருக்கின்றான். ஏனென்றால் என்னுடைய மனத்தை அவன் திரித்து விட்டான், என்னுடைய மனத்தை கவர்ந்து விட்டான். என்னுடைய மனத்தை அவன் கவர வேண்டும் என்றால் அவன் சிவபெருமானினுடைய அருள் பெற்றவனாக மட்டுமே இருக்க முடியும் அப்படின்னுட்டு அந்த அம்மா ஒரு தீர்மானத்துக்கு வாராங்க. என்னே என் மனம் திரித்த இவன் யாரோ என நினைத்தார். என்ன என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கு. என்னன்னு ஆச்சரியம். என்னுடைய மனதையே இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரியச் செய்து விட்டார். என்னுடைய மனத்தை கவர்ந்து விட்டார், என்னுடைய மனதை கொள்ளை கொண்டு விட்டார். இந்த வந்திருக்கக்கூடிய இவன் யாரோ என நினைந்தார். அதாவது திருமணம் முடிஞ்சாதான் மதிப்பு மரியாதைலாம். அதனால இங்க இவன் யாரோ அப்படின்னுட்டு அந்த பறவை நாச்சியார் நினைத்து பார்க்கின்றார்கள். அதாவது என்னுடைய உள்ளத்தை திரித்ததால், என்னுடைய உள்ளத்தை கவர்ந்ததால் அவன் ஈசன் அருள் பெற்றவனாகத்தான் இருக்க முடியும் என தீர்மானித்தல் அந்த அம்மையார். அன்னவரே எம் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் அப்படின்னுட்டுலாம் வருதுல்ல. அந்த மாதிரி இந்த அம்மையாரும் நினைத்து பார்க்கின்றார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பறவை நாச்சியார் பார்க்கின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பறவை நாச்சியாரை பார்க்கின்றார்கள். அந்த பறவை நாச்சியார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்க்கும் பொழுது அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி இருக்கின்றார்கள் என்றால், அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய அழகு பொழிந்து இருக்கக்கூடிய, அழகு நிரம்பி இருக்கக்கூடிய திருமேனியினுடைய அழகை கண்ணால் அளவிட முடியாது, கண்ணால் பார்க்க முடியாத அளவிற்கு பேரழகு உடையதாக அவர் இருக்கின்றார். மேலும் அவருடைய திருமேனியினுடைய அழகோடு அவருடைய திருமேனியில் இருக்கக்கூடிய அந்த ஒளியாகிய தேஜஸ், அந்த ஒளியும் எங்கேயும் தன்னை காட்டிக்கொண்டு நிற்கின்றது. அந்த திருமேனியினுடைய ஒளி, அந்த தேஜஸையும் நம்முடைய கண்களால் பார்க்க முடியாத அளவிற்கு அந்த மிக பேரொளியாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருக்கின்றார். விண்கொள்ளா பேரொளியான் எவர்னோ திருமேனி கதிர் விரிப்ப விண்கொள்ளா பேரொளியான், அவருடைய அந்த ஒளிக்கு ஆகாயமும் இடம் கொடுக்க முடியாத அளவுக்கு பேரொளியாக அவருடைய ஒளி தேஜஸ் இருக்கின்றது. விண்கொள்ளா பேரொளியான், விண்ணும் இவ்வொளிக்கு இடம் போதாதது போல் மிகப்பெரிய பேரொளியை உடையவராக அவர் இருக்கின்றார். அந்த இப்படிப்பட்ட அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எதிர்நோக்கி பார்த்த அந்த மெல்லியலுக்கு, மென்மையான இயல்புகளை உடைய அந்த பறவை நாச்சியாருக்கு இப்பொழுது அவருடைய எண்ணத்தில் இதுவரை வராத ஒரு காதலானது வருகின்றது. இதற்கு முன் அந்த அம்மையாருக்கு வந்து சேராத ஒரு விருப்பமானது இப்பொழுது வந்து சேருகிறது. மேலும் பூமியில் இதுவரை எப்பொருளாலும் எவராலும் கவர்ந்து கொள்ளப் பெறாது காத்து வைத்திருக்கக்கூடிய அந்த பெண்மை குணமாகிய நாணம், மடம், அச்சம், பயிர்ப்பு என்கின்ற குணங்கள் இப்பொழுது அந்த அம்மையாரிடத்தில் தோல்வியடைகிறது. அந்த குணங்களை தோல்வியடைய செய்தது
அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மீது எழுந்த வேட்கை, அந்த விருப்பமானது அந்த பெண்மை குணத்தை எல்லாம் இப்பொழுது தோற்கடித்து அந்த விருப்பமானது மேலோங்கி நிற்கின்றது. உடனே அந்த பறவை நாச்சியாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து மனதில் நினைத்து பார்க்கின்றார். நம்முடைய முன்னே வந்து எதிர் நின்று கொண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒளிப்பிழம்பாக இருக்கக்கூடிய, மிகப்பெரிய தேஜஸோடு இருக்கக்கூடிய இவர் முருகப்பெருமானோ என்று, ஏனென்றால் முருகப்பெருமான் ஜோதி சொரூபமாக ஆனவர். இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஒளிப்பிழம்பாக தேஜஸோடு இருக்கின்றார். ஒருவேளை அந்த முருகனாக இருக்குமோ? முருகன் நம்மிடத்தில் வருவதற்கு இப்பொழுது அவசியம் இல்லையே, ஆகையினால் இவர் முருகப்பெருமானும் அல்ல. மேலும் அவருக்கு 2 மனைவியர்கள், கல்யாணம் முடிந்து வள்ளி தெய்வ யானையோடு இருக்கின்றார் அப்படின்னு நினைத்து பார்க்கின்றார்கள். தன்னேரில் மாறனோ, தனக்கு நிகரில்லாத மன்மதனோ என்று நினைத்து பார்க்கின்றார்கள். ஆனால் மன்மதன் சிவனடியார்களிடத்தில் அவன் தன்னுடைய மலரம்புகளை எய்ய மாட்டானே, ஆகையினால் இவன் மன்மதனும் கிடையாது. மன்மதன் சிவனடியார்களிடத்தில் விளையாட மாட்டான், ஆகையினால் இவன் மன்மதனும் கிடையாது. தார் மார்பின் விஞ்சையனோ, மாலைகள் அணிந்த மார்பையுடைய விஞ்சையர்கள், அவர்களும் தங்களுடைய மனைவிமார்களோடு இருப்பார்கள். மின்னலுக்கு நிகரான சிவந்த சடையை உடைய அண்ணலாகிய அந்த சிவபெருமானினுடைய உண்மையான அருள் பெற்று உடையவனாகத்தான் இவன் இருக்க வேண்டும். ஏனென்றால் நானும் அந்த சிவபெருமானினுடைய அருளை பெற்றவள். ஆகையினால் என்னுடைய மனத்தை திரித்த இவர் அந்த சிவபெருமானினுடைய அருள் பெற்றவராகத்தான் இருக்க வேண்டும், ஒரு சிறந்த சிவனடியாராக இருக்க வேண்டும் என்று அந்த அம்மையார் தீர்மானிக்கின்றார்கள். என ஒரு வியப்பாக இருக்கின்றதே, என்னுடைய மனதையே திரித்து விட்டார், என்னுடைய மனதை இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கொள்ளை கொண்டு விட்டார். இப்படி என்னுடைய மனதை திரித்த இவன் அப்படின்னா கல்யாணம் முடியல, அதனால ஒருமையில சொல்றாங்க. இவன் யாரோ என்று மனதில் நினைத்து பார்க்கின்றார் பறவை நாச்சியார். அண்ணலவன் தன் மருங்கே அழவிறந்த காதலினால், அண்ணலவன் தன் மருங்கே அழவிறந்த காதலினால், உள் நிறையும் குணம் 4ம் ஒரு புடை சாய்ந்தன எனினும், உள் நிறையும் குணம் 4ம் ஒரு புடை சாய்ந்தன எனினும், வண்ணமலர் கருங்கூந்தல் மடக்கொடியை வலிதாக்கி, வண்ணமலர் கருங்கூந்தல் மடக்கொடியை வலிதாக்கி, கண்டுதலை தொழும் அன்பே கை கொண்டு செலவுய்ப்ப, கண்டுதலை தொழும் அன்பே கை கொண்டு செலவுய்ப்ப. அண்ணலவன் தன் மருங்கே அளவிருந்த காதலினார். அதே நேரத்தில் அண்ணலாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பக்கத்தில் இப்பொழுது அளவற்ற காதல் இந்த பறவை நாச்சியாருக்கு ஏற்படுகிறது. அந்த காதலின் காரணமாக அந்த பறவை நாச்சியாரினுடைய உள்ளத்தில் நிறைந்து இருக்கக்கூடிய 4 குணங்கள், பெண்மைக்குரிய 4 குணங்கள், அந்த 4 குணங்களும் அப்படியே அது ஒரு புடை சாய்ந்தன எனினும். அப்படின்னா இப்போ ஆத்துல வெள்ளம் வருகிறது, அந்த நாணல் பொருட்கள்லாம் இருக்குது. அந்த நாணல் பொருட்கள் என்ன ஆகும், அந்த வெள்ளத்துக்கு தகுந்தாப்புல தலை சாயுமே தவிர வேரோட வேர் பிடுங்கி அது வெள்ளத்தோட அடித்து செல்லாது. ஏன்னா அது நல்ல தலை சாஞ்சிரும். அதனால அந்த வெள்ளம் அதற்கு மேல பெயரும், வெள்ளம் அடிஞ்சோடனே திரும்ப அது நின்றும். அதுபோல ஆற்றில் வெள்ளம் வந்தபோது நாணல் எப்படி சாய்ந்து இருக்கின்றதோ அதுபோல இந்த அம்மையாரிடத்தில் அந்த 4 குணங்களும் இருக்கின்றது.
ஆனால் வலிமை இழந்து தலை சாய்ந்து இருக்கின்றது அப்படின்னுட்டு சொல்றாங்க. அப்போ ஒரு புடை சாய்ந்தன எனினும் உள்நிறையும் குணம் நான்கும் ஒரு புடை சாய்ந்தன எனினும் ஒரு பக்கமாக சாய்ந்து வலிமை இழந்து இருக்கின்றது. வண்ணமலர் கருங்கூந்தல் மடக்கொடியை வலிதாக்கி. இப்போ அந்த நல்ல வண்ணமாக நல்ல நிறத்தை உடைய மலர்களை அணிந்த அந்த பெண்ணினுடைய கருங்கூந்தல், அந்த கருமையான கூந்தலை உடைய மடக்கொடி, மடம் என்கின்ற தன்மையை உடைய கொடி போன்ற அந்த பறவை நாச்சியார் இப்பொழுது வலிதாக்கி தன்னுடைய மனதை இப்பொழுது வலிமையாக்கி கொள்கின்றார். அதாவது நாம இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த பெண்மை குணங்கள் மீண்டும் தலை தூக்குகிறது. தலை தூக்கி கொஞ்சம் வலிமையை பெருக்கிக் கொள்கின்றார். உடனே அவரை நடத்தி செல்வதற்கு இப்ப யார் கூட துணைக்கு வாரா? சிவபெருமான் மீது கொண்ட அன்பு துணைக்கு வருகிறது. கண்ணுதலை தொழும் அன்பே, கண்ணுதல்னா நெற்றிக்கண்ணை உடைய சிவபெருமான், அந்த சிவபெருமானை தொழக்கூடிய அன்பு இப்பொழுது தலை தூக்கி நிற்கின்றது. அது எல்லாத்தையும் இப்போ வெற்றி கொள்கிறது. அந்த அன்பு எதையெல்லாம்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மீது வைத்த வேட்கை, அந்த விருப்பத்தை வெற்றி கொள்கிறது. அந்த பெண்ணினுடைய குணங்களையும் வெற்றி கொண்டு, ஏன்னா அதுவும் வலிமை இழந்து போயிட்டுல, இப்ப அதையும் வெற்றி கொண்டு எது தலை தூக்கி நிற்கின்றது? அந்த பெருமானிடத்தில், சிவபெருமானிடத்தில் கொண்ட அந்த பெருமானை தொழக்கூடிய அன்பு இப்பொழுது மேலோங்கி நிற்கின்றது. எல்லாத்தையும் வெற்றி கொண்டுட்டு அந்த பெண்ணினுடைய 4 குணங்கள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இடத்தில் கொண்ட வேட்கை, எல்லாவற்றையும் வெற்றி கொண்டு சிவபெருமானை தொழ வேண்டும். நாம அதுக்காக தானே வந்தோம் கோயிலுக்கு. அப்படி தொழாம இப்படி நாம நின்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து கொண்டு இருக்கின்றோமே அப்படின்ட்டு அந்த சிவபெருமான் மீது கொண்ட அன்பே கை கொண்டு அதையே பற்றுக்கோடாக இந்த அம்மா பிடிச்சுக்கிட்டு, பற்றுக்கோடாக பிடித்து கொண்டு கோயிலுக்குள் இப்பொழுது அவர்கள் செல்ல ஆரம்பிக்கின்றார்கள். அப்போ சுவாமிகிட்ட கொண்ட அந்த அன்பு இப்பொழுது அந்த அம்மையாரை வழி நடத்தி செல்கிறது. நாம கோயிலுக்கு சாமியை கும்பிட வந்திருக்கிறோம், முதல்ல போய் சாமியை கும்பிடுவோம் அப்படின்னுட்டு அந்த அம்மா சுவாமியின் இடத்தில் கொண்ட அன்பை வலிமையாக பிடிமானமாக பற்றி கொண்டு இப்பொழுது அந்த அம்மையார் மற்ற எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து கொண்டு அந்த அம்மையார் கோயிலுக்குள் செல்கின்றார்கள். அடுத்த பாடல். பாங்கோடி சிலை வளைத்து படையணங்கன் விடு பானம், பாங்கோடி சிலை வளைத்து படை அணங்கன் விடு பானம், தாங்கோலியம் மருங்கும் தடை செய்ய மடவரலும், தாம் கோலியம் மருங்கும் தடை செய்ய மடவரலும், தேங்கோதை மலர் குழல் மேல் சிறை வண்டு கலந்தார்ப்ப, தேங்கோதை மலர் குழல் மேல் சிறை வண்டு கலந்தார்ப்ப, பூங்கோயில் அமர்ந்த பேரான் பொற்கோயில் போய் புகுந்தாள், பூங்கோயில் அமர்ந்த பேரான் பொற்கோயில் போய் புகுந்தாள். பாங்கு இப்போ மன்மதன் இவங்களை விடமாட்டுக்கிறான். மன்மதன் அவனுடைய வேலையை அவன் செய்கின்றான். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மீதும் அந்த பறவை நாச்சியார் மீதும் மலர் அம்புகளை தொடுக்க ஆரம்பித்து விடுகின்றான். சுற்றிலும் ஓடி சென்று பாங்கு ஓடி, பாங்குனா சுற்றிலும், மன்மதன் ஒவ்வொரு பக்கத்திலையும் ஓடி போய் சிலை வளைத்து, தன்னுடைய வில்லை வளைத்து, படை அணங்கன் விடுபானம், அந்த மலர் அம்புகளாகிய அந்த மன்மத பானங்கள்,
அதை அனங்கன்னா மன்மதன், அங்கம் இல்லாதவன் அனங்கன். சுவாமி எரிச்சதுனால அவனுக்கு உடம்பு கிடையாது. ஆனா ரதிக்கு, அவனுடைய மனைவி ரதிக்கு மட்டும் உடம்போட காட்சி கொடுப்பான், உடம்போட இருப்பான். மற்றவங்களுக்கு அவன் உடம்போட இருக்க மாட்டான். அதனாலதான் அவனுக்கு பேர் அனங்கன்னு ஒரு பேர். அந்த மன்மதன் இருவர் மீதும் விடக்கூடிய பானம், அந்த மன்மத பானம் தாங்கோலி எம்மருங்கும் தடை செய்ய, அந்த பறவை நாச்சியாரை சுற்றிலும் எல்லா பக்கங்களிலும் அந்த பறவையாரை அந்த மன்மத பானமானது தடை செய்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மேல வைத்த அன்பு பெருகுகிறது அப்படின்னு அர்த்தம். தாங்கோலினா தம்மை சுற்றிலும், பறவையாரை சுற்றிலும், எம்மருங்கும் 4 பக்கங்களிலும் தடை செய்ய, அந்த மன்மதன் தொடுக்கக்கூடிய அந்த மலர் அம்புகளின் காரணமாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மீது அன்பு பெருகுகிறது. மடவரலும் தேங்கோதை மலர்குழல் மேல் சிறை வண்டு கலந்து ஆர்ப்ப. அந்த மடவரல்னா பெண் அர்த்தம். அந்த பறவை நாச்சியாரும் தேன் பொருந்திய அந்த மாலைகளை, அந்த மலர்களால் கெட்ட மாலைகளை கூந்தல் மேல் அணிந்த அந்த பறவை நாச்சியார், அந்த கூந்தல் மேல் அந்த மலர்களில் உள்ள தேனை குடிப்பதற்காக, சிறைனா இறக்கைகளை உடைய வண்டு ரீங்காரம் இட்டு கொண்டு அவைகள் ஆரவாரம் செய்கின்றது. அந்த வண்டுகளெல்லாம் இப்பொழுது ஆரவாரம் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட அந்த கூந்தலை உடைய அந்த பெண்ணாகிய மடவரலாகிய அந்த பறவை நாச்சியார் இப்பொழுது பூங்கோயில் அமர்ந்த பிரான் பொற்கோயில் போய் புகுந்தாள். அந்த திருவாரூர் பெருமான் மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய இடத்துக்கு திருவாரூர் மூலட்டானம்னு ஒரு பெயர், பூங்கோயில்னு ஒரு பெயர். அந்த மூலட்டானமாகிய அந்த பூங்கோயிலில் அமர்ந்த பெருமானாகிய அந்த திருவாரூர் பெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பொற்கோயிலுக்குள் இப்பொழுது பறவை நாச்சியார் உள்ளே புகுந்து சுவாமியை வணங்குகின்றார்கள். அதாவது மன்மதன் அவனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கின்றான். அதற்கு மத்தியில் அந்த பெருமான் மீது கொண்ட அன்பு அப்படியே இழுத்து செல்ல மூலஸ்தானத்துல போய் அந்த பூங்கோயிலில் இருக்கக்கூடிய அந்த பொற்கோயிலில் இருக்கக்கூடிய பெருமானை இப்பொழுது அந்த பறவை நாச்சியார் வணங்குகின்றார்கள். பறவை நாச்சியார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து அவருடைய அழகில் வியந்து, அறிவில் வியந்து, யாரோ இறைவனுடைய அருள் பெற்றவரோ என்று வியந்து நினைக்கின்றார்கள். அந்த அண்ணலாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மீது ஏற்பட்ட அளவற்ற காதலின் காரணமாக இந்த பறவை நாச்சியாரினுடைய உள்ளத்தில் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த பெண்மை குணமாகிய 4 குணங்களும் இப்பொழுது ஒரு புடை சாய்ந்து விடுகிறது. எப்படி ஒரு நீரில், வெள்ளத்தில் அந்த நாணல் பொருட்களெல்லாம் அந்த தலை சாய்ந்து வெள்ளத்திற்கு வழிவிட்டு அந்த வெள்ளம் வடிந்தவுடன் மீண்டும் அவைகள் நிமிர்த்து நிற்கும். அதுபோல இப்பொழுது அந்த பெண்ணினிடத்தில் அந்த குணங்கள் இருக்கின்றது. ஆனால் தலை சாய்ந்து வலிமையற்றதாக அந்த 4 குணங்களும் இருக்கின்றது. அப்படி இருந்தாலும் இந்த பறவை நாச்சியார் அழகிய நிறங்களை உடைய, மலர்களை அணிந்த, கருமையான கூந்தலை உடைய, அந்த மடம் என்கின்ற குணத்தை உடைய கொடி போன்று இருக்கக்கூடிய அந்த பறவை நாச்சியார் இப்பொழுது அந்த தன்னுடைய 4 குணங்களும் வலிமை இழந்து இருந்தாலும் தன்னை வலிமையாக ஆக்கிக் கொள்கின்றார்கள். எதன் துணை கொண்டு? அந்த நெற்றிக்கண்ணை உடைய பெருமானை தொழ வேண்டும், அந்த பெருமானை பார்க்க வேண்டும் என்ற அன்பை கை கொண்டு தன்னுடைய மனதை வலிமையாக்கி கொண்டு அந்த அன்பை கை கொண்டு பற்றுக்கோடாக பற்றி கொண்டு இப்பொழுது கோயிலுக்குள் செல்கின்றார்கள். நாம வந்தது சுவாமியை கும்பிடுறதுக்குல்லா அப்படின்ட்டு இதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த அம்மையார் கோவிலுக்குள் இப்பொழுது செல்கின்றார்கள். ஆனாலும் மன்மதன் அவர்கள் இருவரையும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் அந்த பறவை நாச்சியாரையும் விட்டு வைக்கவில்லை. அந்த 4 பக்கங்களிலும் சுற்றி ஓடிக்கொண்டு
அந்த மன்மதனானவன் தன் கையில் இருக்கக்கூடிய சிலையை வில்லை வளைத்து தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மலர் அம்புகளாகிய மன்மத பானங்களை எல்லாம் அந்த அனங்கனாகிய அந்த மன்மதன் இவர்கள் மீது விடுகின்றான். அந்த பானங்களை எல்லாம் விடுகின்றான். அப்படி விடுவதனால் அந்த பறவை நாச்சியாரை சுற்றிலும் எல்லா இடத்திலும் இந்த அன்பின் காரணமாக ஒரு தடை ஏற்படுகின்றது. அந்த மடவரலாகிய அந்த பறவை நாச்சியாரும் அந்த தேன் பொருந்திய மாலைகளை, மலர்களால் கட்ட மாலைகளை கூந்தலில் அணிந்திருக்கக்கூடிய அந்த அம்மையாரினுடைய கூந்தலில் அந்த தேனை குடிப்பதற்காக ரெக்கைகளை உடைய வண்டுகள் எல்லாம் கலந்து ரீங்காரமிட்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த பறவை நாச்சியார் அந்த மன்மதன் விடக்கூடிய பானங்களை எல்லாம் வெற்றி கொண்டு சிவபெருமானிடத்தில் கொண்ட அன்பை கை கொண்டு அந்த பூங்கோயிலில் அமர்ந்திருக்கக்கூடிய திருவாரூர் பெருமான் இருக்கக்கூடிய பொற்கோயிலுக்குள் இப்பொழுது அவர்கள் புகுந்தார்கள். அந்த மன்மத செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் அப்படியே அவர்கள் ஓரமாக ஒதுக்கி வைத்து கொண்டு தான் வந்த காரியம் இறைவனை இப்பொழுது வணங்க வேண்டும், அதை முதல்ல செய்வோம் அப்படின்னுட்டு அவர்கள் உள்ளே செல்கின்றார்கள். வன் தொண்டர் அது கண்டு என் மனம் கொண்ட மயிலியலில், வன் தொண்டர் அது கண்டு என் மனம் கொண்ட மயிலியலில், இன் தொண்டை செங்கனிவாய் இளங்கொடிதான் யார் என்ன, இன் தொண்டை செங்கனிவாய் இளங்கொடிதான் யார் என்ன, அன்றங்கு முன் நின்றார் அவர் நங்கை பறவையார், அன்றங்கு முன் நின்றார் அவர் நங்கை பறவையார், செல்றும்பர் தரத்தார்க்கும் சேர்வரியார் என செப்ப, செல்றும்பர் தரத்தார்க்கும் சேர்வரியார் என செப்ப. வன் தொண்டர் இதையெல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பார்த்து கொண்டு, என் மனம் கொண்ட என்னுடைய மனதை இந்த பெண் கவர்ந்து கொண்டாள். மயில் போன்ற இயல்புகளை உடைய, மயில் போன்ற அழகினை உடைய, இனிமையான தொண்டையை உடைய, செங்கனிவாய் சிவந்த கனிவாய் கொண்ட இந்த இளங்கொடிதான் யார் என்ன, இந்த இளமை மிகுந்த கொடி போன்று இருக்கக்கூடிய இந்த பெண் யார் என்று பக்கத்தில் தன்னோடு வந்த பரிசனங்களிடத்தில் சிவனடியார்களிடத்தில் கேட்கின்றார். அன்று அங்கு முன் நின்றார். உடனே அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முன்னிலையில் நிற்கக்கூடிய அவர்கள் எல்லோரும் பதில் கூறுகின்றார்கள். இப்ப இங்கே வந்துவிட்டு சென்றவர்கள் அவர் நங்கை பறவையார், அந்த பெண்ணினுடைய பெயர் பறவை நாச்சியார் என்ற பெயரை உடைய நங்கை ஆவாள். அந்த அம்மையார் சிவபெருமானினுடைய அருளை பெற்றவர், அம்பிகையினுடைய அருளை பெற்றவர். சென்று உம்பர் தரத்தார்க்கும் சேர்வரியார் என செப்ப. உம்பர்னா தேவர்கள்னு அர்த்தம். அப்ப தேவர்களினுடைய தன்மை உடைய, தேவர்களுக்கு சமமாக இருக்கக்கூடிய அந்த தரத்தை உடையவர்களாலும் இந்த அம்மையாரை அடைய முடியாது. அப்படின்னா அவர்கள் சிவபெருமானினுடைய அருள் பெற்றவர்கள், அம்பிகையினுடைய அருள் பெற்றவர்கள். ஆகையினால் அந்த அம்மையாரை அடைவதற்கு சிவபெருமானினுடைய அருளை பெற்றவர் ஒருவரால் தான் அந்த அம்மையாரை அடைய முடியுமே தவிர தேவர்களாலும் அடைய முடியாத ஒரு தரத்தை உடையவர்கள், மிக மேலான சிவபக்தி கொண்டவர்கள், மிக மேலான அம்பிகை மீது பக்தி கொண்டவர்கள் அந்த அம்மையார் என்று அந்த அம்மையாரை பற்றி உடன் வந்தவர்கள் எல்லாம் எடுத்து கூறுகின்றார்கள். வன் தொண்டர் ஆகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த அம்மையார் கோவிலுக்குள் செல்வதை கண்டு தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பரிசனங்கள் சிவனடியார்களிடத்தில் அவர்கள் கேட்கின்றார்கள். என்னுடைய மனதை இடம் பிடித்து கொண்டு என்னுடைய மனத்தை கவர்ந்த
இந்த பெண் யார்? மயில் போன்ற இயல்புகளை உடைய பேரழகு வாய்ந்தவ இவர்கள் யார்? இனிமையான தொண்டையை உடைய சிவந்த கனி போன்ற கொவ்வைக்கனி போன்ற வாயை உடைய இந்த பெண் யார்? இளமையான கொடி போன்று இருக்கக்கூடிய இந்த பெண் யார் என்று தன் அருகில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் கேட்கின்றார்கள். உடனே அந்த நேரத்தில் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய முன்னிலையில் நிற்கக்கூடிய அந்த சிவனடியார்கள் எல்லாம் அந்த பரிசனங்கள் எல்லாம் கூறுகின்றார்கள். இப்பொழுது வந்துவிட்டு உள்ளே சென்றவர்கள் நங்கை பறவையார், பறவை நாச்சியார் என்ற பெயரை தாங்கிய நங்கை ஆவார்கள். இவர்கள் சிவபெருமானினுடைய பேரருளை பெற்றவர்கள், அம்பிகையினுடைய பேரருளை பெற்றவர்கள், சிவபெருமானிடத்திலும் அம்பிகையினிடத்திலும் பேரன்பு கொண்டவர்கள். இவர்களை அடைவதற்கு தேவர்களினுடைய தன்மைக்கு ஒப்பானவர்களும் இந்த அம்மையாரை சென்று அடைய முடியாது. சிவபெருமானினுடைய அருள் பெற்ற ஒருவரால் தான் இந்த அம்மையாரை அடைய முடியும் என்று. ஏனென்றால் இந்த அம்மையார் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சிவபக்தியும் அம்பிகையினிடத்தில் பக்தியும் கொண்டவர்கள் இந்த அம்மையார் என்று அந்த உடன் வந்தவர்களெல்லாம் எடுத்து கூறுகின்றார்கள் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.